திரைப்பட உலகில் உயரிய விருதான ஆஸ்கர் விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியை கதைக்களமாக கொண்டு லைஃப் ஆஃப் பை திரைப்படம் சிறந்த இயக்குனர், இசை, ஒளிப்பதிவு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகிய 4 பிரிவுகளில் ஆஸ்கர் விருதை பெற்றுள்ளது. இப்படத்தில் பாடியுள்ள பாடலுக்காக விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்த பாம்பே ஜெயஸ்ரீக்கு விருது கிடைக்கவில்லை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 85வது ஆண்டாக நடைபெற்று வரும் ஆஸ்கர் விருது விழாவில் பங்கேற்பதற்காகவும் விருதுகளை பெறுவதற்காகவும் ஹாலிவுட் மற்றும் உலகின் பல பகுதிகளைச் சேர்ந்த நடிகர், நடிகைகள் விழா அரங்கில் குவிந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் விழா நடைபெறும் இடத்தில் குழுமியுள்ளனர். வண்ணமயமான இந்த விழாவில் புதுச்சேரியை கதைக்களமாக கொண்ட லைஃப் ஆஃப் பை திரைப்படம் சிறந்த இயக்குனர், இசை, ஒளிப்பதிவு, விஷுவல் எஃபெக்ட்ஸ் என 4 பிரிவுகளில் ஆஸ்கர் விருதை பெற்றுள்ளது. Ladies and gentlemen, please welcome your host, Seth MacFarlane. I wish I had said, it's over, we survived. His previous nomination was in this same category. ஆஸ்கர் விருது வென்ற சில திரைப்படங்கள் மற்றும் பிரபலங்கள் குறித்து இப்போது பார்ப்போம். ஆங் லீ இயக்கிய லைஃப் ஆஃப் பை படம் 4 ஆஸ்கர் விருதுகளை தட்டிச் சென்றுள்ளது. சிறந்த இயக்கம், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், சிறந்த இசை ஆகிய விருதுகளை இந்த படம் வென்றது. சிறந்த இயக்குனருக்கான விருதினை அப்படத்தின் இயக்குனர் ஆங் லீ பெற்றுள்ளார். சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதை அதே படத்தின் ஒளிப்பதிவாளர் கிளாடியோ மிராண்டா பெற்றுக் கொண்டார். சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கான விருதையும் லைஃப் ஆஃப் பை படம் வென்றது. இந்த விருதினை பில் வெஸ்டன் ஹூபர் உள்ளிட்ட 4 வழங்கப்பட்டது. சிறந்த இசைக்கான விருதை லைஃப் ஆஃப் பை படத்தின் இசையமைப்பாளர் மைக்கேல் டன்னாபுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருது கிறிஸ்டோப் வால்ட்ஸுக்கு வழங்கப்பட்டது. ஜாங்கோ அன்செயின்ட் என்ற படத்தில் நடித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருதினை அனி ஹாத்தே தட்டிச் சென்றார். லெஸ் மிசரபிள் படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. சிறந்த குறும்படத்திற்கான விருதினை கர்ஃபியூ என்ற படமும், சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான விருதினை பேப்பர்மேன் படமும் தட்டிச் சென்றன. சிறந்த வெளிநாட்டு மொழி படத்துக்கான விருதுக்கு அமோருக்கு கிடைத்துள்ளது. சிறந்த உடை அலங்காரத்துக்கான விருது ஜாக்லினுக்கு கிடைத்தது.